எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ரசம் நல்லா வரலையா, அப்போ நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். கொஞ்சோண்டு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு, ஒரு பூண்டு எடுத்து தோலோடே போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதை நல்லா ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொரன்னு. இப்போ இந்த புளி தண்ணியோட இந்த மிளகு, பூண்டு, சீரகம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி எடுத்து அதோட மூக்கை மட்டும் கிள்ளி போட்டுட்டு நல்லா அரிஞ்சு மிக்சிலே ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஓட்டின தக்காளி பேஸ்ட்டையும் இந்த புளி தண்ணியோடு கலந்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து அதை அந்த ரச தண்ணியோட நல்லா கரைச்சி விட்டுருங்க. அப்படியே போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா கையை வச்சு மசிச்சு கரைச்சி விட்டுருங்க. இப்போ ஒரு வானல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகா, ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம், கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் தீயாமல் வறுபடணும். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரசம் ரெடி பண்ணதில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த ரசத்தை தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு கொதி கரெக்டாக விடுங்க. ஒரு கொதி விட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.